முன்னேறும் தமிழ்நாட்டில் முடிவிலா அவலம், குண்டும் குழியுமான சாலையால் குமுறும் கிராம மக்கள். நாட்டில் கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் என அத்தனையிலும் முன்னேறி வரும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்தாலும் 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை என சாலை மேம்பாடுகளில் பல ஆயிரம் கோடிகள் ஒதுக்கி ரெக்கை கட்டி பறந்தாலும் ஊராட்சி அளவிலான சிறு சிறு கிராமங்களுக்கு இன்னும் சரியான சாலை வசதி இல்லை என்பது எவ்வளவு மோசமான நிலை! உண்மையான இந்தியா தனது கிராமங்களில் வாழ்கிறது என்ற மகாத்மா காந்தியடிகளின் கூற்று பொய்த்து போனதோ என்று எண்ணத் தோன்றுகிறது. ஆம், நாள்தோறும் பள்ளி மாணவர்களும், குழந்தைகளும், முதியோர்களும், நோய்வாய்ப்பட்டவர்களும் நடந்தும் வாகனங்களில் கடந்தும் செல்லும் சாலைதான் இது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டம் பழையபாளையம் ஊராட்சியில் கோவிந்தாங்கல், அண்ணாநகர், கூடலூர், பானாவரம் உள்ளிட்ட கிராமங்களை இணைக்கும் சாலைகள் மிகவும் மோசமாக சேதமடைந்திருப்பதால் அவ்வூராட்சியைச் சேர்ந்த மக்கள் நாள்தோறும் பெரும் சிரமங்களையும் விபத்துகளையும் சந்தித்து வருகின்றனர். சுமார் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை முழுவதும் ஜல்லி கற்கள் பெயர்ந்தும் ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்பட்டு தண்ணீர் நிரம்பியும் உள்ளதால் பொதுமக்கள் அச்சாலையை கடந்து செல்லவே அச்சமடைகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பருவமழைக்கு முன்பே பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து சென்னை மக்களை பாதுகாக்க முனைப்பு காட்டும் தாவேக அரசு இவ்வூராட்சிக்கு புதிய தார் சாலை அமைத்து தரவும், தமிழ்நாடு முழுவதும் சேதமடைந்துள்ள கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தவும் கோரிக்கை வைக்கப்படுகிறது.